காகங்களின் மழைக்காலம். ஒரு சமயம் நாப்பூர் காட்டுல தொடர்ந்து 4 நாட்களா கனமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காகங்களோட வீட்டுல குழந்தை ராஜு ரொம்பவும் காய்ச்சலோட படுத்திருந்தா. எந்த மருந்து கொடுத்தும் இந்த காய்ச்சல் சரியாக மாட்டேங்குதே. டாக்டரை கூட்டிட்டு வந்தாதான் இந்த காய்ச்சல் சரியாகும்னு நினைக்கிறேன். டாக்டர் எல்லாம் வேண்டாமா, டாக்டர் வந்தா ஊசி போடுவாரு. டேய் ராஜு, ஊசிக்கெல்லாம் பயந்தா காய்ச்சல் சரியாகாது. ஆனா காலுக்காகமோ எதை பத்தியுமே கவலைப்படாம போர்வையை போத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏ காலு, ராஜுவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் எழும்புங்க. ராணி, ஒளிய எப்படி மழை பெய்யுது பாத்தியா? என்னால இந்த மழையில எல்லாம் போக முடியாது. உனக்கு ஏதாச்சும் மூலிகைய கொடு, காய்ச்சல் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் என் தலை எழுத்து, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் டாக்டரை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. டாக்டரும் குழந்தை ராஜுவை பரிசோதனை செய்து பார்த்தாரு. பிறகு ராஜுவோட காய்ச்சலுக்கு ஒரு ஊசிய போட்டாரு. ராணி, பயப்பட வேண்டாம். மழைக்காலத்துல குழந்தைங்களுக்கு வர காய்ச்சல் தான் இது. நான் கொடுக்கிற மருந்த ராஜுவுக்கு 3 வேளை கொடு, அவனோட காய்ச்சல் சரியாகிடும். சரி டாக்டர், நான் கண்டிப்பா கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் டாக்டருக்கான ஃபீஸை கொடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட இருந்து மருந்த வாங்குச்சு. ஃபீஸை வாங்கின டாக்டரும் மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனாரு. அதே நேரத்துல மீனுவோட வீட்டுல தானியங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருந்துச்சு. அட, இந்த மழை வேற எப்போ நிக்கும்னு தெரியல. வெளியே போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வந்தாதான் என்னால என் முட்டைகளை அடைக்காக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட முட்டைகளை மூடி வச்சுட்டு வீட்டோட வெளியே வந்துச்சு. வானத்துல ரொம்ப அதிக கருமேகங்கள் இருக்கு. மழை கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பெய்யும்னு நினைக்கிறேன். கிடைக்கிற உணவை எல்லாம் இந்த பையில எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி ஒரு பையை எடுத்துக்கிட்டு உணவு தேடி பறந்து போச்சு. அந்த மழைக்காலத்துல கழுகோட குடும்பமும் ரொம்பவும் பசியா இருந்தாங்க. வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த மழை காலத்துல ஏதாச்சும் பறவைகளை போய் புடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சூடா சூப் செஞ்சு கொடுக்கறேன். சரி ரூபி, நான் இப்பவே கிளம்புறேன். 4 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா பறவைகள் உணவு தேடி இந்த நேரம் வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கழுகு ஒரு பையை எடுத்துக்கிட்டு தன்னோட உணவை தேடி பறக்க ஆரம்பிச்சது. மருந்து குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ராஜகாகத்தோட காய்ச்சல் சரியாகிடுச்சு. அம்மா, எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்னமா இருக்கு? வீட்டுல சாப்பிட வச்சிருந்த 2 ஆப்பிளையும் டாக்டருக்கு கொடுத்துட்டேன். இப்ப வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. உங்க அப்பாவை நம்பிக்கிட்டு இருந்தா நாம இன்னைக்கு முழுவதும் பசியோட தான் இருக்கணும். அம்மா சீக்கிரம் வெளியே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் உணவு தேடி தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. அந்த நேரத்துல காட்டுல ரொம்ப அதிக கருமேகங்கள் வர ஆரம்பிச்சது. ரொம்பவும் பலமா மின்னலும் மின்னுச்சு. இந்த நேரம் பார்த்து இப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் உணவு தேடி பறந்துகிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி நிறைய திராட்சைகளை பறிச்சு தன்னோட கூடைய நிரப்பிக்கிட்டு இருந்துச்சு. கழுகு தன்னோட உணவை தேடி காட்டுல பல்வேறு இடங்கள்ல பறந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ, கழுகு இந்த பக்கமா தான் வருது. இந்த கழுகு கிட்ட மாட்டுன இன்னைக்கு அது நிச்சயமா இந்த சாகடிச்சிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா தன்னோட மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த மரத்தோட பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு உணவு தேடி வந்த கழுகு ரொம்பவும் களைப்பா அந்த மரத்தோட கிளையில வந்து உட்கார்ந்துச்சு. அடச்ச, ஒரு பறவைகளும் இன்னும் சிக்கலையே. நான் இனிமே எப்ப பறவைகளை புடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறது? உணவு தேட போன தன்னோட அம்மா ரொம்ப நேரமா வீட்டுக்கு வராததுமே குழந்தை ராஜு ரொம்பவும் வருத்தப்பட்டான். அப்பா, அம்மா உணவு தேட போய் ரொம்ப நேரம் ஆகிடுச்சும்பா. அம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா காலுக்காகவும் எந்த பதிலுமே சொல்லாம நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. குழந்தை ராஜுவும் ரொம்ப நேரமா தன்னோட அம்மாவுக்காக வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தான். அம்மா இன்னும் வரல, மழை வேற பயங்கரமா பெய்யுது. நானே போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜு தன்னோட அம்மாவை தேடி பறக்க ஆரம்பிச்சான். அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா, நான் பேசுறது கேக்குதா?
அம்மா அப்படின்னு தான் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே குழந்தை ராஜு பறந்துகிட்டு இருந்தா. ஆக அம்மாவை தேடி ஒரு குட்டி காகம் வந்திருக்கு. அந்த காகம் தான் இன்னைக்கு என்னோட உணவு. அந்த கழுகு ராஜுவை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ரொம்பவும் வேகமா சீலோ கழுகு குழந்தை ராஜுவை பிடிச்சிடுச்சு. ராஜுவை கழுகு தான் கொண்டு வந்த பையில போட்டு மூடி வச்சது. அங்க ஒரு கிளியோட சத்தம் வேற கேக்குது. வேட்டை ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கழுகு மறுபடியும் கிளிய நோக்கி பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் மீனுக்குருவி அந்த மரத்தோட முந்தல மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, ராஜுவை எப்படியாச்சும் இந்த கழுகு கிட்ட இருந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட மூட்டைய அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கழுகோட மூட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வேகமா பறந்து போச்சு. திடீர்னு காட்டுல ஒரு பெரிய மின்னல் மின்ன ஆரம்பிச்சது. அந்த மின்னல் காகங்களோட வீட்டின் மேற்கூரையில பட்டு வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. தன்னோட வீடு எரியறத பார்த்த ராணிக்காகம் ரொம்பவும் பதட்டத்தோட தான் வீட்டுக்கு வந்துச்சு. வீடு பத்திக்கிட்டு எரியுது, இந்த நேரத்திலயும் உனக்கு தூக்கம் கேக்குதா? சீக்கிரம் எழும்பு. ஆமா, நம்ம பையன் ராஜு எங்க? ராணி, என்ன சொல்ற? வீடு எரியதா? ராஜு எங்க போனான்னு தெரியலையே. உன்னோட சோம்பேறித்தனத்தால என் பையனை தொலைச்சிட்டியா? ராணி, பதட்டப்படாத. வா, நம்ம 2 பேரும் போய் ராஜுவை தேடி பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் தன்னோட பையனை தேட ஆரம்பிச்சாங்க. ச்சே, அந்த கிளி மிஸ் ஆகிடுச்சே. சரி, நம்ம கிட்டதான் இந்த குட்டி காக்கா இருக்கே. இன்னைக்கு இந்த சாப்பாடு நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கழுகு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. தன்னோட அம்மாவும் அப்பாவும் அந்த பக்கமா பறந்து வரத குழந்தை ராஜு மீனுக்குருவியோட வீட்டுல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அம்மா, அப்பா, நான் இங்க இருக்கேன். இங்க வாங்க, நான் மீனு ஆண்டியோட வீட்டுல இருக்கேம்மா. ராஜுவோட சத்தத்தை கேட்டதுமே 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா மீனுவோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. அதே நேரத்துல கழுகோட மனைவி கழுகு கொண்டு வந்த 3 பழங்கள் இருக்கிறத பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன இது? நாம கழுகுங்கிறதையே மறந்துட்டீங்களா? நான் இந்த பழத்தைய சாப்பிடணும். இந்த மூட்டையில எப்படி பழம் வந்துச்சுன்னு எனக்கு எதுவும் புரியல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படின்னு சொன்ன கழுகோட மனைவி தன்னோட கணவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சது. மகனே ராஜு, நீ எங்கடா போயிட்ட? உன்னை காணலைன்னு அம்மா எங்கெல்லாம் தேடும் தெரியுமா? அம்மா, ரொம்ப பலமா மழை பெஞ்சதுமா. உங்களை வேற ரொம்ப நேரமா காணும். அதனால தான் உங்களை தேடி பறந்த வழியில ஒரு கழுகு என்ன பிடிச்சிடுச்சுமா. அட கடவுளே, அப்புறம் என்னாச்சுப்பா? மீனு ஆண்டி தான் என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்னோட சோம்பேறித்தனம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். மீனு, நீ செய்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். உன்னாலதான் எங்களோட ராஜு இன்னைக்கு உயிரோட இருக்கான். கடவுளே, என்னைக்குமே இதை மறந்துடாதீங்க. சோம்பேறித்தனம் நம்மளோட வாழ்க்கையை அழிச்சிடும். ஆமா மீனு, என்னைக்குமே சோம்பேறித்தனமா இருக்கவே மாட்டேன். இந்த மழை நின்றதுமே என் குடும்பத்துக்காக நான் ஒரு புதிய வீடை கட்ட போறேன். அன்னையில இருந்து காலுக்காகவும் தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பா வாழ ஆரம்பிச்சது. மழை நின்னதுமே அது தன்னோட குடும்பத்துக்காக புதுசா ஒரு வீட்டை கட்டுச்சு. காகத்தோட இந்த மாற்றத்தால ராணிக்காகவும் ராஜுவும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. கொண்டாட்டம். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பமாகிடுச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வண்ண வண்ணமான பட்டாசுகள் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட குழந்தைங்க சாராவும் கொக்குவும் வானத்துல வெடிக்கிற அழகான பட்டாச தங்களோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவியோ இரவு நேரத்துக்கான சாப்பாட தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே தயாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அக்கா, அப்பா இன்னைக்கு கண்டிப்பா பட்டாசு வாங்கிட்டு வருவாரு. நான் எல்லாத்தையுமே வெடிப்பேன். ஆமா தம்பி கொக்கு, அப்பா இன்னைக்கு இனிப்பு வாங்கிட்டு வருவாரு. நான் விதவிதமான இனிப்புகளை சாப்பிடுவேனே. இனிப்பு எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும். பசங்களா, வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் கீழே வாங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நாம சாப்பிடலாம். அம்மா, அப்பா வந்துடட்டும். அப்பா கூட பட்டாசு வெடிச்சுக்கிட்டு நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். மீனுக்குருவி வீட்டுக்குள்ள போய் எல்லா தட்டுலையும் சாப்பாட்டை எடுத்து வச்சது. அந்த நேரத்துல கோமல் குருவி ஒரு பையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயா ஜாலி, அக்கா அதோ பாரு, அப்பா வராங்க.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, குழந்தைங்க ரெண்டு பேரும் நீங்க வராம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. மீனு, நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றது? நான் கொண்டு வந்த பையில சரவெடி எதுவும் இல்ல. இது தெரிஞ்சா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு கோமல் குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை குக்கு தான் அப்பா கொண்டு வந்த பேகை திறந்து பார்த்தான். அதுக்குள்ள சரவெடி எதுவுமே இல்ல, வெறும் பூ மட்டும்தான் இருந்துச்சு. இத பார்த்த குழந்தைங்க ரொம்பவும் ஏமாந்து போயிட்டாங்க. குழந்தை குக்குவோ தான் அப்பா பட்டாசு வாங்கிட்டு வராததுனால ரொம்பவும் சோகமா தான் வீட்டு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ராஜு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்தான். டே குக்கு, இங்க பாத்தியா? எங்க அப்பா துப்பாக்கி வாங்கி தந்திருக்காரு. இதுல வெடிச்சா கலர் கலரா புகை வரும்டா. ஆமா, உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கி தந்தாரு? எங்க அப்பா எனக்கு எதுவும் வாங்கி தரல, என்னை ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு பட்டாசு வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வெறும் பூவை வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்க அப்பாவால எதையும் வாங்கி தர முடியாது, இது எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு கிண்டலா பேசிக்கிட்டு ராஜு அங்கிருந்து பறந்து போயிட்டான். தம்பி குக்கு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. இல்ல, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், நான் இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன். தன்னோட பையன் ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த கோமல் குருவி குக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு. மகனே, இந்த பூவை நாளைக்கு சந்தையில வித்தா நிறைய காசு கிடைக்கும். நாளைக்கு நிச்சயமா நீ கேட்டபடியே நிறைய பட்டாசும் மிட்டாய்களையும் வாங்கிட்டு வரேன். அப்பா, நிஜமாவா? அதுக்காகவா இவ்ளோ பூக்களை கொண்டு வந்தீங்க? ஆமாடா செல்லம், இந்த பூவை எல்லாம் அப்பா உனக்காக தான் ரொம்ப நேரமா தூரமான காட்டுல இருந்து பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு கோமல் குருவி குக்குவை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு தங்களோட கூட்டுல படுத்து தூங்கிட்டாங்க. மீனு குருவியும் கோமலும் அந்த வண்ண வண்ண பூக்களை அலங்காரத்துக்கு தகுந்தது மாதிரி தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. அன்னைக்குதான் காட்டுல தீபாவளி. மீனு குருவியும் கோமல் குருவியும் அந்த வண்ண பூக்களை விக்கிறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க. தம்பி குக்கு, நேத்துக்கு நீ எதுக்காக அழுத? பாவம் நம்ம அம்மா அப்பா, நீ கேட்டேங்கிறதுனால அவங்க ராத்திரி முழுவதும் கண்ணு விழிச்சு அந்த வண்ண வண்ண பூக்களை கட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனா எனக்கு பட்டாசு வெடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதை தானே நான் அப்பா கிட்ட கேட்டேன். அவங்க கிட்ட காசு இருந்தா கண்டிப்பா நமக்கு வாங்கி தர போறாங்க. இது கூட புரிஞ்சிக்க மாட்டியா நீ? நாம அப்பா அம்மா வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு சின்ன பசங்களும் தங்களோட வீட்டை வண்ண வண்ண பூக்களால அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல மீனு குருவியும் கோமல் குருவியும் மார்க்கெட்ல போய் அந்த வண்ண பூக்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ காலு, தீபாவளி அதுவுமா உங்களுக்கு என்ன தூக்கம்? சீக்கிரம் எழும்புங்க. இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா கடையில இனிப்புகள் வாங்க யாராச்சும் வருவாங்களா? நேத்துக்கு ராத்திரி முழுவதும் நம்ம பையன் ராஜு பட்டாசை வெடிச்சு வெடிச்சு என்ன தூங்கவே விடல. அதான் எனக்கு இப்ப தூக்கம் வந்துடுச்சு. போதும் போதும், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. சீக்கிரம் இந்த இனிப்புகளை வாங்குறதுக்கு யாராச்சும் வராங்களான்னு பாருங்க அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை ராஜு மறுபடியும் அங்க வந்தான். அப்பா, பட்டாசு எல்லாம் தீந்து போயிடுச்சு, எனக்கு இன்னும் பட்டாசு வாங்கி கொடுங்க. டேய் டேய், நேத்துக்கு முழுவதும் உனக்கு அவ்வளோ பட்டாசுகளை வாங்கி தந்திருக்கேன். அதை ஒரு நொடியிலே தீத்துட்டியா? இன்னைக்கு உனக்கு எந்த பட்டாசும் கிடையாது. காலு, குழந்தை கிட்ட போய் இப்படி சொல்றது? ராஜு சொல்லும், நீ போடா வீட்டுக்கு. அம்மா இந்த இனிப்புகளை வித்துட்டு உனக்கு நிறைய பட்டாசுகளை வாங்கிட்டு வரேன். இது எல்லாத்தையுமே மலைகளுக்கு பின்னாடி இருந்த ஒரு தேவதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, காட்டுல தீபாவளி கொண்டாட்டமா? இந்த பறவைகளுக்கு நான் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை ஒரு வயசான பறவையா மாறி மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. நான் ரொம்ப ஏழை, என்னோட பேர பசங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த பட்டாசும் இல்ல, என்கிட்ட காசும் இல்ல. எனக்கு கொஞ்சம் பட்டாசுகளை வெடிக்க தருவியா? ஐயே, ஹே வயசான குருவி, தீபாவளி அதுவுமா ஓசில பட்டாசு கேக்குறியா? என்கிட்ட எதுவும் இல்ல, இங்க இருந்து ஓடிடு. உடனே அந்த வயசான பாட்டி காகங்களோட கடைக்கு போனாங்க. காகங்களே, என் பேர பசங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு
எனக்கு கொஞ்சம் இனிப்பு தருவீங்களா? பாட்டி எங்க கிட்ட எதுவும் இல்ல, போங்க போங்க. காலையில இருந்து எங்களுக்கு எந்த இனிப்பும் இன்னும் வியாபாரம் ஆகல, அது கடையில இலவசமா கேக்குறீங்களா? போங்க போங்க, எங்களால எல்லாம் தர முடியாது, ஓடிடுங்க. அந்த மார்க்கெட்ல இருந்த எந்த பறவைகளும் வயசான பாட்டிக்கு இலவசமா எதையுமே கொடுக்கல. கடைசியா அந்த பாட்டி மீனுவோட கடைக்கு வந்தாங்க. குருவிகளா, என் பேர பசங்க இந்த வண்ண பூக்களால வீட்டை அலங்கரிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல, நீங்க எனக்கு கொஞ்சம் வண்ண பூக்களை கொடுப்பீங்களா? அதனால என்ன பாட்டி, தாராளமா கொடுக்கறோம். ஆனா என்கிட்ட காசு இல்லையே, நீங்க இந்த பூவை எனக்கு கொடுத்தா உங்களுக்கு நஷ்டம் வராதா? பரவாயில்ல பாட்டி, இந்த பூவால நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி. அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கொஞ்சம் வண்ணப்பூக்களை எடுத்து அந்த வயசான பாட்டிக்கு கொடுத்தாங்க. வயசான பாட்டியும் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துடுச்சு. கோமல் குருவியோட கடையில பாதி அளவு பூக்கள் விற்பனையாகி இருந்துச்சு. மீனு, எப்படியோ பாதி பூவை வித்துட்டோம். இந்த காசு பட்டாசும் இனிப்பும் வாங்குறதுக்கு சரியா இருக்கும். ஆமா கோமல், பசங்க நாம எப்ப வருவோம்னு ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க, நாம இப்பவே போலாம். அப்படின்னு ரெண்டு குருவிகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் வேட்டைக்கார கழுகு அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஏ குருவிகளா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற காசுல சரி பாதிய நீங்க எங்களுக்கு கொடுத்தாகணும், இல்ல யாரும் இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்க. மற்ற கடையில இருந்த எல்லா பறவைகளும் பயந்துகிட்டே கழுகு கேட்டபடியே அவங்க கிட்ட இருந்த காசுல பாதிய கொடுத்துட்டாங்க. ஏ குருவிகளா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கிற காசை எடுங்க. ஐயா, எங்களுக்கே கொஞ்சம் காசு தான் இன்னைக்கு விற்பனை ஆச்சு. அதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு தீபாவளியை கொண்டாடணும். அதையும் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க காசை ஒரு வார்த்தை சொல்லாம கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன திமிரு? அப்படின்னு சொன்ன கழுகு கோபத்தோட கோமல் குருவியோட கடையில இருந்த பூவை எல்லாம் கீழே தள்ளி போட்டுச்சு. பிறகு கோமல் கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஹே முட்டாள் குருவி, நாங்க எல்லாரும் அமைதியா காசு கொடுக்கும் போதே உனக்கு தெரிய வேண்டாம் அந்த கழுகுங்க ரொம்ப மோசமானவங்கன்னு? இப்ப மொத்த காசும் போச்சா? காலு, அதுங்க கிட்ட என்ன பேச்சு? வாங்க, மீதி இருக்கிற இனிப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் தீபாவளியை கொண்டாடுவோம். அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கோமல், கவலைப்படாதீங்க, நம்ம பசங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. நடந்ததை அவங்க கிட்ட சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க. ஆனா மீனு, பசங்க பாவம், அவங்க நேத்துக்கும் ஏமாந்தாங்க, இன்னைக்கும் ஏமாற போறாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் ரொம்ப வருத்தத்தோட தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோமல் குருவியும் மீனுக்குருவியும் தங்களோட வீட்டுக்கு போய் பார்த்த நேரம் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, அப்பா, வந்துட்டீங்களா? பாருங்க, உங்களுக்காக நாங்க வீடு முழுவதும் பூக்களாலையும் விளக்குகளாலையும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். அப்பா அப்பா, சீக்கிரம் பட்டாசுகளை எல்லாம் எடுங்க, நாம வெடிப்போம். குழந்தைங்க இப்படி கேட்டதுமே கோமல் குருவி என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த வயசான பறவை நிறைய பரிசு பொருட்களோட கோமல் குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நான் அதிகமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மார்க்கெட்லயே நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்தீங்க. எனக்கு உதவி செய்த உங்களுக்கு என்னால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு. ரொம்ப நன்றி பாட்டி, உங்களால தான் எங்க குழந்தைங்க இன்னைக்கு தீபாவளிய சந்தோஷமா கொண்டாட போறாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே ஆந்தி பாட்டி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உண்மையான உருவத்துக்கு மாறி மறுபடியும் வானத்துக்கு போயிட்டாங்க. அந்த பாட்டி கொடுத்த பரிசு பொருட்கள்ல நிறைய பட்டாசுகளும் நிறைய இனிப்புகளும் இருந்துச்சு. மீனுக்குருவியோட குடும்பம் அந்த பட்டாசுகளை வெடிச்சு இனிப்பை சாப்பிட்டபடியே அந்த தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சர்மி, ஹாய் கல்பனா, பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரக்ஷனா, ரக்ஷிதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஐதா, சரிஷ், அயான், சியான் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சலேஷ், அபிநந்தன், அகில், தினேஷ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுஜி, பிரணவ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்திக்,
அருண், ஆண்டனி, சாண்டி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். துருவன், பிரவீன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சபரி, ஹாய் சாய் தர்ஷனி, தனு, பவின், மேகனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சசிகா, யாஷ்மிதன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆதித்யா, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் பண்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.